ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நிறைய பேர் ரோஜா செடி நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பீங்க. அப்படி வாங்கி வைக்கிற ரோஜா செடி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வாங்கி வச்ச ஒரு 1 வீக் உள்ளேயே ரோஜா செடி டெத் ஆயிடுது, இல்லைன்னா வாங்கி வச்சு ஒரு 2 days வந்து ரோஜா செடி டெத் ஆயிடுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்ன்றதை பற்றி பார்ப்போம். அடுத்ததான் அந்த ரோஜா செடி நீங்கள் நர்சரியில் வாங்கி வச்சா கூட அந்த ரோஜா செடி எப்படி காஞ்சு போகாமல் நம்ம எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றியும் பார்ப்போம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ஆல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ரோஜா செடி நர்சரியில் போய் நீங்கள் இந்த மாதிரி ரோஜா செடி எல்லாமே வாங்கி வச்சுருக்கீங்க. அப்படி வாங்கி வச்சிருக்க ரோஜா செடி வந்து ஒரு மூணு காரணத்தினால மட்டும்தான் அந்த ரோஜா செடி வந்து டெத் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் நர்சரியில் இந்த மாதிரி ரோஜா செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி ரோஜா செடியை ஒன்று கவரில் வரும், இல்லைன்னா பாட்டில் வரும். இந்த மாதிரி ரோஜா செடியை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஊண்டி வைக்கும்போது இந்த பாக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு மண் வந்து உடையாமல் ஊண்டி வைக்கணும். இந்த மண் உடையிறனால தான் ரோஜா செடி வந்து வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து மண் உடஞ்சிருச்சு அப்படி ஊண்டி வைக்கிறோம்னா அது வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலை கொட்டுறது, அந்த மொட்டு வாடுறது, குச்சி தண்டு வாடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் செடி வந்து டெத் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாக்கெட்டை எடுத்துட்டு மண் உடையாமல் ஊண்டுங்க. அடுத்ததான் இப்போ தொட்டியில் ரோஜா செடி இல்லை, இந்த மாதிரி தொட்டியில் நீங்கள் ரோஜா செடி வாங்கி வச்சா கூட இந்த மாதிரி ரோஜா செடி நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த தொட்டி இருக்கலாம், தொட்டி இந்த மாதிரி சைடில் கையை வச்சுக்கிட்டு இப்படி தட்டுனீங்கன்னா தொட்டி கலந்துரும். இந்த மெத்தடு தான் நீங்கள் தொட்டியில் வாங்கின ரோஜா செடி இதே மெத்தடில் வாங்கி ஊண்டி வைங்க. இப்படி ஊண்டி வச்சிங்கன்னா வந்து செடி வந்து ஃபால்ட் ஆகாது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தொட்டியில் வாங்குற ரோஜா செடியை அப்படி இந்த குச்சியோடு அப்படி பிடுங்கிடுறீங்க. அப்படி பிடுங்கும்போது என்ன செய்யணும்னா வேர் வந்து உள்ளே இருக்க சின்ன சின்ன வேர்கள்லாம் வந்துடும். அடுத்து வேற தனியாக பிடுங்கி நீங்கள் ஊண்டி வச்சா கூட அந்த செடி வந்து 100% வந்து டெத் ஆயிரும். அதனால நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சைடில் வச்சு சைடில் லேசாக தண்ணி ஊற்றிட்டு வந்து இந்த மாதிரி தட்டினீங்கன்னா தொட்டி வந்து அழகாக கலந்து வந்துடும். மண்ணை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஊண்டி வச்சுக்கோங்க. வேற பெரிய பாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. மண்ணை முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டா கொடுங்க. ரெண்டாவது ஒரு காரணத்தினால ரோஜா செடி வந்து வாடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு ரோஜா செடிக்கு இந்த மாதிரி தொட்டியில் வந்து ரோஜா செடி நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படி வச்சிருக்கும் போது அந்த ரோஜா செடிலாம் என்ன செய்யணும்னா தண்ணி வந்து தேவை தான். அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி ஒரு நாளைக்கு ஊற்றுறீங்கன்னா அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகி அந்த தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி வந்து ஊற்றணும். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கும். அப்படி தேங்கி நிற்கும் போது மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன செய்யும்னா வேர்கள் எல்லாமே அழிக்கிறோம். இதனால கூட ரோஜா செடி வாடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தொட்டியில் ரோஜா செடி வாங்கி வச்சிருக்கும் போது இந்த தரையில் வச்சிருக்கும் போது தண்ணி வந்து தேங்காத அளவுக்கு பாருங்க. தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து ரோஜா செடிக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஊற்றுங்க. அந்த தொட்டியில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, அது தேங்கியே நிற்கிதும். அடியில் இருக்க ஹோல்ஸில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டு தண்ணி வெளியேற மாதிரி பண்ணுங்கள். வெளியே ஏறிச்சுனாலே உங்களுக்கு வந்து ரோஜா செடி டெத் ஆகாது. இந்த 2 காரணத்தினாலையும் ரோஜா செடி வந்து மெயினாக வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியை வந்து நிழலில் வைக்கிறது. வெயில் படாத ஒரு இடத்துல நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த இலைகள் எல்லாமே கொட்டிடும். பூக்கள் வந்து அடுத்து அது தலையும் செய்யாது. இந்த 3 காரணத்தினால மட்டும்தான் ரோஜா செடி வந்து நீங்கள் நர்சரியில் போய் நீங்கள் ரோஜா செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது அந்த செடி வந்து வாடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த 3 காரணத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ரோஜா செடி நட்டு வச்சு நல்லா சன்லைட் படுற மாதிரி வைக்கணும். பாக்கெட்டில் இருக்க ரோஜா செடியை நீங்கள் எடுத்துகிட்டு மண் உடையாமல் ஊண்டணும். அந்த தண்ணி ஊற்றுறது மட்டும் ட்ரையாக போட்டு தண்ணி ஊற்றுங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாலே உங்கள் வீட்டில் வச்சுக்க ரோஜா செடி எந்த ஒரு டெத் ஆகாது. நீங்கள் நர்சரியில் போய் எந்த செடி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்தாலும் அந்த எந்த செடியுமே ஃபால்ட்டும் ஆகாது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.